இன்னைக்கு வீடியோல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 7 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து க்ரோம் ப்ரௌசர் ட்ரிக். க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலேருந்து ஸ்வைப் பண்ணுறப்ப வெர்டிக்கலாக தான் நீங்கள் மற்ற டேப்பை வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்படி நீங்கள் வெர்டிக்கலாக ஸ்விட்ச் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியாது, ஈவன் கரெக்டாக கூட செலக்ட் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக நமக்கு மல்டிபிள் டேப் வந்து ஹரிசாண்டலாக இருந்தால் அந்த பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக பார்க்கவும் முடியும், செலக்ட் பண்ணவும் முடியும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோமோட சர்ச் பாரில் க்ரோம்://flags அப்படிங்கிறத கேப் விடாமல் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இதில் ஒரு சர்ச் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஹரிசாண்டல் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஹரிசாண்டல் டேப் சுவிட்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது போய் எனேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரீலான்ச் நவ் அப்படிங்கிற பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா ரீலான்ச் ஆகும். இப்போ நீங்கள் மல்டிபிள் டேப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மேலேருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் டேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டலாக வந்திருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லையும் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜை ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஜியோ யூஸருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் மொபைலில் வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு யாராவது கால் பண்ணுறப்ப உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய கால் மற்ற மொபைலுக்கு கால் ஃபார்வேர்டிங் பண்ணும் அப்படின்னா இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற மொபைலுக்கு வந்து கால் ஃபார்வேர்டிங் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோன் டயலரில் *401* அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோனுக்கு கால் ஃபார்வேர்டிங் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு கால் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எண்ணில் நிபந்தனையற்ற கால் ஃபார்வர்டிங் வசதி இயக்கப்பட்டது. Unconditional call forwarding is now active on your number. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் நடந்தது அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆஃபில் இருக்கப்போ யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் நடந்துடும். அதே மாதிரி இந்த கால் ஃபார்வர்டிங்கை நான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டயல் பேடில் *402 அப்படிங்கிறத டைப் பண்ணி கால் பண்ணுங்கள். நிபந்தனையற்ற கால் ஃபார்வர்டிங் வசதி நிறுத்தப்பட்டது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஃபார்வர்டிங் வந்து டிசேபிள் ஆகிடும். மெயினாக நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் தான் இந்த சீக்ரெட் கோடு வந்து வேலை செய்யும். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது நிறைய பேர் வந்து கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா ஆன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் ஜிபிஎஸ் ஆன் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் கூகுள் மேப்பை அதிக நேரம் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகும். இதுக்கு பதிலாக கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் நீங்கள் கூகுள் மேப்பில் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட பேட்டரி ட்ரைன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் கூகுள் மேப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ப்ளே ஸ்டோரில் கூகுள் மேப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போங்க. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நேவிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா மேப் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டே நைட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நைட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் நீங்கள் எந்த ஏரியாவில் ரூட் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவை சர்ச் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டைரக்ஷன் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோடுக்கு போயிடும். ஸோ டார்க் மோடில் கூகுள் மேப்பை நீங்கள் அதிக நேரம் யூஸ் பண்ணாலும் நம்மளோட மொபைல் பேட்டரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடியது ஒரு வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டு மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய ஃபேவரட்டான மெசேஜஸ் மட்டும் நம்ம தனியாக சேவ் பண்ணி வைக்க முடியும். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கான்டாக்ட்ஸ் இருக்கலாம். அவங்க அனுப்புன நிறைய மெசேஜஸில் முக்கியமாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜ், ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் இது எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜஸ் மட்டும் ஸ்டார்டு மெசேஜில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்போட மெயின் பேஜ், அதாவது சேட் பேஜுக்கு வந்துடுங்க. மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்டு மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்தெந்த மெசேஜ்லாம் ஸ்டார்டு மெசேஜில் சேவ் பண்ணீங்களோ அந்த மெசேஜஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட்டான மெசேஜஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாத்தையும் இந்த ஸ்டார்டு மெசேஜில் நம்ம தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடியதும் ஒரு வாட்ஸ்அப் ட்ரிக் தான். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வரும். அப்படி வரக்கூடிய எல்லா மெசேஜுக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களால் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெஸ்பாண்ட் வாட்ஸ்அப். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் வந்து ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரெஸ்பான்ஸ் பட்டன் வந்து ஆனில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு எந்த மெசேஜ் வந்தால் என்ன ரிப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்ப அந்த ஹாய் அப்படிங்கிற மெசேஜ்க்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும் அப்படிங்கிற மெசேஜ் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் சென்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹலோ அப்படிங்கிற ரிப்ளை பண்ணிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி என்ன மெசேஜ்க்கு என்ன ரிப்ளை பண்ணும் அப்படிங்கிற மெசேஜஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸியாக இருக்கக்கூடிய டைமில் வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடியது நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் MP3s எல்லாம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காகவே ஒரு டவுன்லோட் மேனேஜர் இருக்குது. ஸோ இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரௌசரில் மூவிஸ் சாங்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்களோ டேரெக்டாக டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணாமல் டவுன்லோட் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப இங்கே காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டவுன்லோட் மேனேஜர் போயிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் ஆட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற இடத்துல அங்கே காப்பி பண்ண விஷயங்களை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே சேவ் அஸ் அப்படிங்கிற நேமில் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ஃபைலை சேவ் பண்ணோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிளில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிட்டு இங்கே கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சேவ் அஸ் அப்படிங்கிறதுல கரெக்டான நேம் வந்துடும். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நார்மலாக நீங்கள் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுற ஸ்பீடை விட இந்த அப்ளிகேஷனில் 5 மடங்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் ஆகக்கூடிய ஃபைல் வந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு டவுன்லோட் ஆகிறனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூவிஸ் MP3 டோரண்ட் ஃபைல் இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடியது ஜிமெயில் ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம். ஜிமெயிலில் ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஜிமெயில் அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களோட ஜிமெயிலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு ஜிமெயிலில் இன்பாக்ஸில் வரக்கூடிய மெசேஜை நீங்கள் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஸ்வைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். இந்த புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஸ்வைப் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஜென்ரல் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி இங்கே ஸ்வைப் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஸ்வைப் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் மார்க் அஸ் ரீட் பை அன்ரீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் ஸ்வைப் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்னூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜிமெயிலோட இன்பாக்ஸில் ஏதாவது ஒரு மெசேஜ் மேலே நான் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆன மாதிரியும் அன்ரீட் ஆன மாதிரியும் ஒவ்வொரு ஸ்வைப் பண்ணுறப்பையும் அது மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ண அப்படின்னா ஸ்னூஸ் ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இந்த மெசேஜை வந்து நம்ம டிஃப்ரெண்டான நாட்களில் நீங்கள் ஸ்னூசிங் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்வைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 7 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்கில் எந்தெந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.